அதே மாதிரி ஒரு ஏசி வாங்கினாலே ஸ்மார்ட் வாட்ச் ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம். 2 ஏசி வாங்கினா மைக்ரோ ஓவன் ஆஃபர் கொடுத்துருக்கோம். 3 ஏசி வாங்குற கஸ்டமருக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க ஃப்ரண்ட் டோர் வாங்குற கஸ்டமருக்கு மைக்ரோ ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ 75 இன்ச்சஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜ் ஒரு வாஷிங் மிஷின் ரெண்டுமே ஃப்ரீயா கொடுத்துருக்கோம். அதே 65 இன்ச்சஸ் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரிட்ஜ் ஃப்ரீயா கொடுக்குறோம். இதுக்கு இல்லாம ஒரு 40 இன்ச்சஸ் வாங்குற கஸ்டமர்ஸ்க்கு வந்து சவுண்ட் ரூஃபர் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு 110 ஏசி 34,980 வருஷம் எடுங்க. ஓகேங்களா? 10,000 மதிப்புள்ள சோஃபா ஃப்ரீயா கொடுத்துருக்கோம். ஒரு ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், அந்த டிவி, மிக்சி, கிரைண்டர், அயன் பாக்ஸ் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 35,000 கொடுத்துட்டு இருக்கோம். 10 செகண்ட்ஸ்ல ஏசி ஆன் ஆகும். இப்போ மொபைல் மூலியமாவே ஏசி ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம், டெம்பரேச்சர் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். 5 வருஷம் கம்ப்ளீட் வாரண்டி, கம்ப்ரஸருக்கு 10 வருஷம் வாரண்டி இருக்கும். உங்களுக்கு கடல் தனியாக இருந்தாலும் தவா தனி பக்கத்தில் இருந்தாலுமே நம்ம பயப்பட வேண்டியதுல ஒன்ஸ் ஏசி போட்டாலும் லைஃப் டைம் உங்களுக்கு பிரச்சனை. இந்த ஹேவல்ஸ் லாய்ட் பிராண்டு 15 பிராண்ட் நம்ம கொண்டு வந்துருக்கோம். ஸோ டிவியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்மார்ட் டிவியை பார்த்தீங்கன்னா 8,990 ஸ்மார்ட் டிவி பிராண்டடா கொடுத்துருக்கோம். வாஷிங் மிஷினை பொறுத்தவரைக்கும் ஐஏபி இருக்கு, அந்த வாகேட் இருக்கு, இந்த சாம்சங், எல்ஜி, வேர்ல்பூல். எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ஓடாத துருப்பிடிச்ச வாஷிங் மிஷின் 2,000 எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கிறோம். செமி ஆட்டோமேட்டிக் பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டிங் ரேஞ்சில் 7,990 செமி ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மெயினா. ஓகேங்களா? ஓடாத துருப்பிடிச்ச ஏசி எனி கண்டிஷன்ல இருந்தாலுமே சரி 5,000 10,000 வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. சரிங்களா? எனி கண்டிஷன். இப்போ ஸ்பெஷல் ஆஃபர்ல சம்பளம் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா மார்க்கெட்ல 5,000 கொடுக்குற ஃப்ரிட்ஜ் ஒரு 10,500 கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு 1,200 இருந்து சீலிங் ஃபேன் இருக்கு. அதுக்கு 2 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாங்கி டோர் ஸ்டெப் சர்வீஸ். அயன் பாக்ஸ்ல ஸ்டார்டிங் ரேஞ்சில் போனீங்க அப்படின்னா ஜஸ்ட் 350 இருந்து உங்களுக்கு அயன் பாக்ஸ் இருக்கு. ஃபுல்லா காம்போஸ் எடுத்தீங்கன்னா தனித்தனியா வாங்க போனா 4,500 வரும். ஆஃபர்ல 2025 மட்டும் காம்போ. சரிங்களா? அது நம்ம ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ், அந்த 3 லிட்டர் குக்கர் ரெண்டுமே சேர்த்து பாத்தீங்கன்னா காம்போல ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் கொடுத்துருக்கோம். ஹெவி டியூட்டி கிராண்ட் ஹெவி டியூட்டி ஆயில் இருக்கு, அந்த மிட்சுபிஷி நான் இன்வெர்டர் ஏசி இருக்கு, இட்டாச்சி நான் இன்வெர்டர் பிளஸ் ஆட்டோ கிளீன் மாடல் இருக்கு. இன்வெர்டர் ஏசி நான் இன்வெர்டர் கம்பேர் பண்ணும்போது நான் இன்வெர்டர் ஏசி 15 பிராண்ட் வச்சிருக்கோம். இன்வெர்டர் ஏசி எடுத்தீங்கன்னா 25 பிராண்ட் வச்சிருக்கோம். அங்க ஹையர் இருக்கு, கோத்ரேஜ் இருக்கு, ஃபுல்லா கேரியர் மைடியா ஸ்டாக், அந்த எல்ஜி, சாம்சங், வேர்ல்பூல், இந்த மல்டி செக்மெண்ட் எல்லா பிராண்ட் ஏசிஸுமே நம்மள்ட்ட ஃபுல்லா சைட் பாத்தீங்கன்னா மல்டி செக்மெண்ட் இருக்கும். எல்லாமே நம்ம பண்றோம். ட்ரெஸ்ஸிங் டேபிள் பாத்தீங்கன்னா எந்த கலர்ஃபுல்லா இருப்பாங்க. காட்ல வந்து பாத்தீங்கன்னா டிசைன் வேற யூஸ் பண்ணுங்க. எவ்வளவு டிசைன் காட் இருப்பாங்க, ரெடி ஸ்டாக். இது எல்லாமே இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட், காட்டு, பில்லோ, பெட்ஷீட் ஃபுல் செட் பாத்தீங்கன்னா 19,990 ஆஃபர் கொடுத்துருக்கோம். 7,490 இருந்து பீரோஸ் இருக்கு, 6 பீரோ கொடுத்துருக்கோம். காபி இருக்கு, அந்த ரிப்போர்ட்ஸ் இருக்கு, அந்த மல்டி செக்மெண்ட் எல்லா பிராண்டும் தான். எந்த குவாலிட்டி இருக்கும், ஹெவி குவாலிட்டி ஃபுல் மேட்ரஸ், ஸ்ப்ரிங் மேட்ரஸ் பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரேட் 18,000 அந்த ரேஞ்ச் வரும். நம்ம 50% ஆஃபர்ல கொடுத்துருக்கோம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏசிக்கு ஆஃபர் கொடுத்துருக்காக தனியா எடுத்து வச்சிருக்கோம். ஹாய் சார், வணக்கம். மூலக்கடை வெங்கடேஸ்வரா என்டர்பிரைஸ் சென்னை. பாத்தீங்கன்னா யூடியூப்ல நிறைய பார்த்திருப்பீங்க. இருந்தா எக்ஸ்க்ளூசிவ் இப்போ ஆஃபர் சம்மருக்கு, ஹாட் சம்மரா இருக்கு. இப்போ இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு சம்மர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏசி ஆஃபருமே நிறைய கொடுக்கும். இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஏசி சம்மர்ல வாங்குறதோட இப்ப வாங்கும் போது 3,000 இருந்து 5,000 கம்மியா இருக்கு. ஸோ புது ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 10 இருந்து 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்பயே பிளான் பண்ணீங்க அப்படின்னா 5,000 உங்க பணம் மிச்சமாகும். ஸோ நீங்க டேரக்டா அந்த பிளான் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி என்ன பிரைசிங் எல்லாம் உங்களுக்கு இருக்குங்கிறத நான் தெளிவா காட்டுறேன். ஒரு 110 ஏசி எடுத்தீங்க அப்படின்னா 26,990 26,990 110 ஏசி. ஒரு 110 எடுத்தீங்க அப்படின்னா 29,990 110 ஏசி. இது கூட இல்லாம நம்மள்ட்ட வாங்குற ஏசிஸ்க்கு எல்லாத்துக்குமே 5 வருஷம் கம்ப்ளீட் வாரண்டி இன்க்ளூடிங் கேஸோட சேர்த்து. சரிங்களா? சோ ஒரு ஏசி உங்களுக்கு பாத்தீங்கன்னாவே யூஸ்வலா ஆன்லைன்ல செக் பண்ணாலும் அதர் ஸ்டோரை கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்டர்னல் வாரண்டி வந்து நம்ம அடிஷனலா கொடுப்போம். இது இல்லாம நான் இன்வெர்டர் ஏசி பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா எங்க போனாங்க ஒரு பிராண்ட் சொல்லுவாங்க, அதுவுமே ரேட் ஹைக்ல இருக்கும். சரிங்களா? நான் இன்வெர்டர் ஏசி ஸ்டார்டிங் ரேஞ்ச் 29,990 நம்மளுக்கு 110 ஏசி இருக்கு. இது இல்லாம நான் இன்வெர்டர் ஏசி 15 பிராண்ட் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இந்த தடவை. சரிங்களா? நான் இன்வெர்டர் ஏசி எங்கேயுமே கிடைக்காத பட்சத்துல எல்லா இடத்துலயுமே சர்ச் பண்றாங்க கஸ்டமர். ஸோ நம்ம கடையை தேடி வராங்க, பெரிய பெரிய ஸ்டோர்லயே சொல்லியே அனுப்புறாங்க, அந்த கடைக்கு போங்க, கேட்கற ஏசி அங்க கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குற அளவுக்கு நம்ம கடையில நான் இன்வெர்டர் ஏசி ஸ்டாக் வச்சிருக்கோம். ஸோ இன்வெர்டர் ஏசி இருக்கா? தாராளமா இருக்கு. 3 ஸ்டார் இருக்கு, 4 ஸ்டார் இருக்கு, 5 ஸ்டார் இருக்கு, அந்த கன்வெர்டபிள் ஏசி இருக்கு, அட்ஜஸ்டபிள் ஏசி இருக்கு, அந்த 5 ஸ்டார் ரேட்டிங்ல இருக்கு. இது கூட 5 வருஷம் கம்ப்ளீட் வாரண்டி இருக்கு, லைஃப் டைம் வாரண்டியும் இருக்கு. ஏசி எடுத்தீங்கன்னா லைஃப் டைம் வாரண்டி கொடுக்கும். ஒரே கடை நம்ம. ஸோ இன்வெர்டர் ஏசி இருக்கு, நான் இன்வெர்டர் ஏசி இருக்கு. அதே மாதிரி ஒரு ஏசி வாங்கினாலே ஸ்மார்ட் வாட்ச் ஆஃபரா கொடுத்துட்டு இருக்கோம். 2 ஏசி வாங்கினா மைக்ரோ ஓவன் ஆஃபரா கொடுத்துருக்கோம். 3 ஏசி வாங்குற கஸ்டமருக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். இது இல்லாம சென்னைக்குள்ள இருக்க கஸ்டமருக்கு 0% டவுன் பேமெண்ட்ல இஎம்ஐல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். 0% ₹1 கூட கேட்ட வேண்டாம். ஏசி ஈஸி இஎம்ஐல நீங்க தாராளமா எடுத்துக்கலாம்.
நம்ம ஷாப் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா ஜங்ஷன் மூலக்கடை ஜங்ஷன் ஆப்போசிட் சண்முகத்தில் வெங்கடேஸ்வரா என்டர்பிரைசஸ். ஸோ நீங்க யாரை கேட்டாலுமே வெங்கடேஸ்வரா என்டர்பிரைஸ் கேட்டாலே தெளிவா சொல்லி அனுப்பிச்சுடுவாங்க. ஸோ பட்ஜெட் ஷாப் பார்த்தா வெங்கடேஸ்வரா என்டர்பிரைசஸ். இப்போ இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு குறிப்பிட்ட ஏசி மூலமா எல்லா ஏசி எல்லா பிராண்டுமே ஸ்டார்டிங் ரேஞ்சில இருந்து நம்ம சொல்லியிருக்கோம். வேற அமௌண்ட் வேல்யூ ஆஃபர்ஸ் வந்து எல்லாமே கொடுத்துருக்கோம். எக்ஸ்டர்னல் வாரண்டி வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல இல்லாத வாரண்டி நம்ம ஆன்லைன் சர்ச் பண்ணா 1 இயர் வாரண்டி இருக்கும், கம்ப்ளீட் வாரண்டி. நான் கொடுக்குறது 5 இயர்ஸ் கம்ப்ளீட் வாரண்டி இருக்கும். அது இன்க்ளூடிங் கேஸோட 2-3 பிராண்ட் இருக்கு. சரிங்களா? கேஸ் கை வச்சாலே 3000 ரூபாய் 5000 ரூபாய் சார்ஜ் ஆகும். அது நம்மளுக்கு கம்ப்ளீட்டா ஃப்ரீயா வரும். இப்போ எக்ஸ்டர்னல் வாரண்டி வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பண்ணுமா தனியா வரும்? ஃப்ரீயா வரும். ஓகேங்களா? அதான் நம்மளுக்கு பிளஸ்ஸே. ரேட்டும் கம்மியா கிடைக்கும், அடிஷனல் வாரண்டி கிடைச்சிடும். ஒன்ஸ் ஏசி போட்டா 5 வருஷம் டென்ஷன் கிடையாது. இன்னொரு 2 சேஸ் போட்டு 12 வருஷம் வாரண்டி கம்ப்ரஸர் இருக்கு. உங்களுக்கு டென்ஷனே இருக்காது. ஒன்ஸ் ஏசினா பட்ஜெட் நான் இன்வெர்டர் ரெண்டுமே நமக்கு வெங்கடேஸ்வரில் அவைலபிள் தான். ஒரு ஏசி நமக்கு காட்டுறவாங்க. லாயரை பொறுத்தவரைக்கும் ஹெவி டியூட்டி கிராண்ட் ஹெவி டியூட்டி மாடல் நான் இன்வெர்டர் ஏசி அண்ட் இன்வெர்டர் ஏசி ரெண்டுமே நம்ம அவைலபிள் தான். இது 5-in-1 கன்வெர்டபிள் மாடல் 100% ஃபியூல் காப்பர். இன்னொரு முக்கியமான விஷயம் காப்பர் கல் மட்டும் தான் பண்ணுவோம், அலுமினியம் நம்ம பண்ணவே மாட்டோம். சக்சஸ்ஃபுல் மாடல் மட்டும் தான் பண்ணுவோம். சரியா? அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 இயர்ஸ் வாரண்டியோட இருக்கு. இந்த ஆர்த்தடிக் கேஸ் ஃப்ரீ ஸ்டெபிலைசர் ஆப்ரேட், ஸ்டெபிலைசர் இல்லாம நம்ம ஆப்ரேட் பண்ணலாம். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா 4-way கூலிங் சிஸ்டம் வரும். அந்த சர்வீஸ் சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு அது லோ கேஸ் இண்டிகேஷன் கூட உங்களுக்கு காட்டும். அந்த பாத்தீங்கன்னா இன்சுலேஷன் செக், அதாவது இன்சுலேஷன் ப்ராப்பரா இல்லைனா கூட அதுவுமே இண்டிகேஷன் காட்டும். இல்ல ஃபில்டர் இண்டிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ராப்பரா இது இண்டிகேஷன் காமிச்சிடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 லேயர் ஃபில்டர் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா 1, 2, 3 ஆன்டி பாக்டீரியா சேர்ந்து கொடுத்துருப்பாங்க. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா 100% ஃபியூல் காப்பர் தான். ஓகேங்களா? நானோ கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. மேல காப்பர் கோட்டிங் கொடுத்ததுனால உங்களுக்கு ரஸ்ட் ஆகாது. உங்களுக்கு கடல் தனியா இருந்தாலும் கவா தனி பக்கத்தில் இருந்தாலுமே நம்ம பயப்பட வேண்டியதுல. ஒன்ஸ் ஏசி போட்டாலும் லைஃப் டைம் உங்களுக்கு பிரச்சனை. இந்த ஹேவல்ஸ் லாய்ட் பிராண்ட். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வேர்ல்பூல்ல வந்து 3D கூல். வேர்ல்பூல்ல 3D கூல் வந்து 3 டைரக்ஷன் கூலிங் ஆகிறது அந்த 3D கூல் சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 3D கூல் அந்த பாத்தீங்கன்னா 5-in-1 கன்வெர்டபிள் மோட். 5-in-1 கன்வெர்டபிள் என்ன அப்படின்னா 0.6, 0.8, 110, 1.2, 1.5 வேரியபிள் ஸ்பீட்ல உங்களுக்கு வைக்கிற பேர் தான் கன்வெர்டபிள் ஏசின்னு சொல்லுவாங்க. 10 வேற மாதிரி நமக்கு மாத்தி யூஸ் பண்ணி இருக்கிற ஆளுங்க ஏற்ற மாதிரி மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட இல்லாம நிறைய ஃபீச்சர்ஸ் சொல்றேன், நேரில் வந்து நிறைய ஆப்ஷன் சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? இது இல்லாம BLDC ஃபேன், பவர் கன்சியூம் கம்மி பண்றதுக்காக BLDC ஃபேன். அதான் மெயின் விஷயம். நம்ம ஏசி வாங்கி கூட கன்வெர்டபிள் ஆகுமா கம்மியாகும். ஸோ அதுதான் நம்ம வந்து இந்த மாதிரி ப்ராப்பரான மாடலை செலக்ட் பண்ணி கொடுக்குற சக்சஸ்ஃபுல் பண்ணலாம். ஸோ அது மாதிரி பாத்தீங்கன்னா 100% ஃபியூல் காப்பர் வித் ஆன்டி ரெஸ்ட் கோட்டிங்கோட. காப்பர் கால் மட்டும் இல்ல, ஆன்டி ரெஸ்ட் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஆப்ரேட் 3D கோட் அந்த ஹைட் அண்ட் டிஸ்பிளே பார்த்தா உங்களுக்கு இண்டிகேஷன் இங்கே இருக்கும். என்கிட்ட இருக்கிற ஏசி எல்லாமே பாத்தீங்கன்னா லைவ் ஒரிஜினல் என்ன யூனிட் இருக்கும் அதே யூனிட் மாட்டேங்குது. டம்மிஸே கிடையாது. ஒரிஜினல் என்ன பாக்குறீங்க அதுதான் உங்களுக்கு வரப்போகுது. சரிங்களா? இதுதான் இருக்கிற டிஸ்பிளே யூனிட் நம்ம ஒரிஜினல் கம்பெனி தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேர்ல்பூல்ல பார்த்துருக்கோம். நான் இன்வெர்டர் ஏசியில ஹேவல்ஸ் லாய்ட் இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா காட்ரேஜ் இன்வெர்டர் வந்து பாத்தீங்கன்னா 5-in-1 கன்வெர்டபிள் இருக்கு. அது 100%. ஸோ இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கேரியர் மைடியா நான் இன்வெர்டர் ஏசி, இது இன்வெர்டர் ஏசி ரெண்டுமே நம்ம அவைலபிள் தான். 100% ஃபியூல் காப்பர் ப்ளூஃபிங் காயில் வரும், அது கோல்ஃபிங் காயில் 2 மாடல் வரும் உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஏரியா இருந்தாலுமே உங்களுக்கு ஏசி தாங்கும். காயில் கரோஷன் ஆகாது, ரஸ்ட் ஆகாது, கேஸ் லீக் அப்பப்போ ஃபால்ட் வராது. ஸோ இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷம் கம்ப்ளீட் வாங்கி இன்க்ளூடிங் கேஸோட சேர்த்து கொடுக்குறோம். இதுவுமே இருக்கிறதுல பெஸ்ட் பிரைஸா கொடுத்துட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா 31,990க்கு 5 வருஷம் கம்ப்ளீட் வாரண்டி, கம்ப்ரஸருக்கு 10 வருஷம் வாரண்டி. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லாய்ட்ல நான் இன்வெர்டர் ஏசி அந்த இன்வெர்டர் ஏசி. அதுக்கடுத்து ஹையர்ல 4 ஸ்டார் வைஃபை ஏசி. இது வைஃபை ஏசி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் வைஃபை வீட்ல இருக்கிறவங்களுக்கு வைஃபை கனெக்ஷன் மூலியமா டேரக்டா யூஸ் பண்ணலாம். அது வைஃபை ஏசி நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா யூஸ்ல நீங்க ஆன் பண்ணிருக்கீங்க, வெளியில மறந்து போயிட்டீங்க ஏசி ஆன் பண்ணிட்டு அப்படின்னா நம்ம மொபைல்ல வந்து கனெக்ட் பண்ணிட்டு ஸோ மொபைல் மூலியமாவே ஏசி ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம், டெம்பரேச்சர் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். அதே மாதிரி வெளியில ரொம்ப வெயிலா இருந்து வீட்டுக்குள்ள போறோம் அப்படின்னா போறதுக்கு 2 நிமிஷம் மட்டும் ஏசி ஆன் பண்றது நல்லது அப்படின்னா தாராளமா வித்தின் 10 செகண்ட்ஸ்ல ஏசி ஆன் ஆகும். கூலிங் ஆகுறது வித்தின் 10 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ல கூலிங் வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் கூலிங்ல இருக்கும் ஹையரா பொறுத்த இருக்கு. ஸோ ஒரு 1 ஏசி 34,980 வருஷம் எடுங்க. ஓகேங்களா? 10,000 மதிப்புள்ள சோஃபா ஃப்ரீயா கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ 34,990 ஏசி எடுக்கிற கஸ்டமர்ஸ்க்கு 10,000 மதிப்புள்ள சோஃபா இம்மீடியட்டா கொடுத்துருக்கோம். நீங்க வாங்கும் போதே அந்த வண்டியில எடுத்துட்டு போயிடலாம். ரெடி ஸ்டாக் நம்ம எல்லாமே அவைலபிள் தான். அதுக்கடுத்து உங்களுக்கு நான் இன்வெர்டர் ஏசி எல்லா மெக்கானிக்குமே ஃபர்ஸ்ட் ரெஃபர் பண்ற பிராண்ட் பாத்தீங்கன்னா ஒயிண்டா சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்பவே ஸ்டாண்டர்டான பிராண்ட் இது. 5-in-1 கன்வெர்டபிள் வரும், பிளஸ் 100% காப்பர். இந்த 55 டிகிரி வரைக்கும் மேக்ஸிமம் கிளியர்ஸ் வரும். தென் டீப் கிளீன் மோட் இருக்கு. டீப் கிளீன் மோட் அப்படின்னா ஜஸ்ட் பட்டனை பிரஸ் பண்ணா போதும், டீப் கிளீன் மோடுக்கு போயிடும். ஃபுல்லா உங்களுக்கு ஃபாஸ்ட் ஆயிட்டு ஐஸ் ஃபாஸ்ட் ஆகி
ஆட்டோமேட்டிக் டிஃப்ராஸ்ட் ஆயிடும். 20 minutes to 25 minutes ஆட்டோ கிளீன் மோட்னு சொல்லுவாங்க, ஈக்வி மோட். அந்த நீம் ஃபில்டரேஷன் இருக்கு. அந்த சைலண்ட் மோட் போது உங்களுக்கு சவுண்ட் நாய்ஸ்லெஸ்ஸே இருக்கும், உங்களுக்கு சுத்தமா நாய்ஸா இருக்காது. இல்ல அதெல்லாம் கம்ப்ரஸர் 10 வருஷம் வாரண்டி, பிசிபி போர்டுக்கு 5 வருஷம் வாரண்டி. தென் 3 ஸ்டார் நான் இன்னொரு 2 மணி போடுறதா 4-way கூலிங் சிஸ்டம் வரும். அந்த டைக்கின் இருக்கு, ப்ளூ ஸ்டார் இருக்கு. டைக்கின்ல வந்து பாத்தீங்கன்னா 20 வேரியபிள் ஸ்பீட்ல இருக்கு. அந்த ப்ளூ ஸ்டார்லையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூஃபிங் காயிலோட வரும். சோ இது எல்லாமே நான் பேசி எல்லாமே இருக்கு. ஓஜி இருக்கு, அந்த மிட்சுபிஷி ஹையர், அந்த டிசிஎல் இப்ப புதுசா கொடுக்குற பிராண்ட்ல வந்து டிசிஎல் கொடுத்துட்டு இருக்கோம். அது லைவ்ல ஹையர் ஓடிட்டு இருக்கோம். சோ இது இல்லாம நீங்க வாங்குற ஏசிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆன் டைம் டெலிவரி. நீங்க வாங்குற ஏசி அந்த நிமிஷமே டெலிவரி கொடுக்குறோம், ஸ்பாட் டெலிவரி கொடுக்குறோம். பிளஸ் இன்னொரு விஷயம், நீங்க இஎம்ஐ எடுத்தா போதுமே ஆன் டே டெலிவரி. மற்ற கடைகளை கம்பேர் பண்ணும் போது இஎம்ஐ போட்டீங்கன்னா மினிமம் 2 to 3 days ஆகும். அப்புறம் இன்ஸ்டலேஷன் வரதுக்கு ஒரு 3 days ஆகும். ஓகேங்களா? நம்மளை பொறுத்தவரைக்கும் ஃபாஸ்ட் டெலிவரி, அந்த டெலிவரியும் ஃபாஸ்டா கொடுத்துட்டு இன்ஸ்டலேஷன் ஃபாஸ்டா முடிச்சு கொடுத்துருவோம். சோ அந்த ஃபாஸ்ட் இன்ஸ்டலேஷன் இப்போ அந்த நிமிஷமே நீங்க இன்னைக்கு கொடுக்கீங்க, காலைல கொடுக்குறீங்க அப்படின்னா சேம் டே இன்ஸ்டலேஷன் நல்லா பண்ண முடியும். சோ டிவியை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்மார்ட் டிவியை பாத்தீங்கன்னா 8,990 ஸ்மார்ட் டிவி பிராண்டடா கொடுத்துருக்கோம். டோர் ஸ்டெப் சர்வீஸ் கம்ப்ளீட் வாரண்டியோட வந்துடும். இது இல்லாம வால் மவுண்ட் அண்ட் இன்ஸ்டலேஷன் ரெண்டுமே ஃப்ரீயா வந்துடும். ஒரு 43 inches டிவி எடுத்தீங்கன்னா 15,990 கொடுத்துருக்கோம். சோ இதுவுமே பெஸ்ட் ரேட்டா கொடுத்துருக்கோம். ஒரு 55 எனக்கு வேணும் அப்படின்னா 31,990 55 inches கொடுத்துருக்கோம். எல்லாமே லைவ் டிஸ்பிளேலயே இருக்கும். நீங்க எந்த மாடலும் சூஸ் பண்ணலாம். இதுக்கு நம்ம ஒரு 40 inches வாங்குற கஸ்டமர்ஸ் வந்து சவுண்ட் ரூஃபர் கொடுத்துருக்கோம். ஒரு 55 inches வாங்குற கஸ்டமர்ஸ்க்கு சவுண்ட் ரூஃபர் டிசிஎல் பிராண்டே கொடுத்துருக்கோம். இதுல 65 inches வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரிட்ஜ் ஃப்ரீயா கொடுக்கும். சோனி சாம்சங் எல்ஜி எடுத்தீங்க அப்படின்னா 70 inches எடுக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜ் ஒரு வாஷிங் மிஷின் ரெண்டுமே ஃப்ரீயா கொடுத்துருக்கோம். அது நம்ம கொடுத்துருக்கோம், நல்ல ரிவ்யூ போச்சு. ஏசிக்கான விளம்பரம் கொடுக்கும் போது இதையும் சேர்த்து கொடுத்துருவோம் தான். அது இல்லாம உங்களுக்கு ஏர் கூலர் அந்த டவர் ஃபேன்ஸ் எல்லாமே நிறைய அவைலபிள் தான். ஸோ இதெல்லாம் ஸ்டாக் காட்டுறவாங்க. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா சம்மருக்கான ஆஃபர் ரெடியா பாத்தீங்கன்னா பிரீமியர்ல டவர் ஃபேனு இது வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் கம்ப்ளீட் வாரண்டி 1 year. இந்த 3 ஸ்பீட்ல உங்களுக்கு ஒர்க் ஆகும். இந்த பிரீமியர் டோர் ஸ்டெப் சர்வீஸ், கம்பெனி டோர் ஸ்டெப் சர்வீஸ்ல உங்களுக்கு டவர் ஃபேன் இதெல்லாமே பாப்புலர் ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் தான். வாஷிங் மிஷின் பொறுத்தவரைக்கும் ஐஏபி இருக்கு, அந்த வாகேட் இருக்கு, இந்த சாம்சங், எல்ஜி, வேர்ல்பூல், அந்த மைடியா, வோல்டாஸ். சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேர்ல்பூல்ல வந்து இன்பில்ட் ஹீட்டர் மாடல் இருக்கு, அந்த வோல்டாஸ் இருக்கு, அந்த லாயர்ல இருக்கும், அந்த டெம்பரர் கார்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா மாடல் இருக்கும், அந்த சாம்பன் பைஸ் டெஃபன் கிளாஸ்ல இருக்கும். சோ இது கூட இல்லாம நீங்க வாங்குற வாஷிங் மிஷின் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ஓடாத துருப்பிடிச்ச வாஷிங் மிஷின் 2000 எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கோம். சோ இது இல்லாம உங்களுக்கு கிஃப்ட் ஆம்பர் கொடுத்துருக்கோம். செமி ஆட்டோமேட்டிக் பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டிங் ரேஞ்ச் 7,990 செமி ஆட்டோமேட்டிக் கொடுத்துருக்கோம். ஃபுல் ஆட்டோமேட்டிக் டாப் லோட் உங்களுக்கு வேணும், அதுவும் பட்ஜெட்ல வேணும்னா 11,990 ஃபுல் ஆட்டோமேட்டிக் டாப் லோட் கொடுத்துருக்கோம். நீங்க ஃப்ரெண்ட் வாங்குற கஸ்டமருக்கு மைக்ரோன் ஃப்ரீயா கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இது வந்து வைஃபை வித் டைரக்ட் டிரைவ் மாடல் 5 ஸ்டார் ரேட்டிங்ல இருக்கும். இதுல வந்து சாம்சங் இருக்கு, அந்த எல்ஜி இருக்கு, ஷேரி, மைடியா இருக்கு, மல்டி செக்மெண்ட் எல்லா பிராண்டுமே நம்ம ஃப்ரெண்டோட கொடுத்துருக்கு. இது நம்ம விசி கூலர்ஸ் நம்ம ஃப்ரீசர் பாக்ஸ் நம்ம தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மெயினா. ஓகேங்களா? ஓடாத துருப்பிடிச்ச ஏசி எனி கண்டிஷன்ல இருந்தாலுமே சரி 5,000 ரூபாய் 10,000 வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. சரிங்களா? எனி கண்டிஷன். அது வந்து காப்பர் மாடல் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு தாராளமா எடுத்துக்கலாம், அலுமினியம் மாடல் எடுத்துக்கலாம். அதுக்கான பிரைசிங் ஏதோ டிஃபரன்ஸ் இருக்கு மாறும். இது இல்லாம உங்களுக்கு காம்போ ஆஃபர்ஸ் நிறைய கொடுத்துருக்கோம். காம்போ ஆஃபர்ஸ் பொறுத்தவரைக்கு பிரீமியம் செக்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வெட் கிரைண்டர் இருக்கு, அந்த பிரீமியர் மிக்சி இருக்கு, எல்லாமே சேர்த்து தனித்தனியா வாங்கினீங்கன்னா 10,000 ரூபாய் வரும். காம்போ ஆஃபர்ல 2,000 டிஸ்கவுண்ட் பண்ணி 7,900 கொடுக்கும். இது இல்லாம கிரைண்டர், அந்த ஒண்டர்ஷிப் மிக்சி எல்லாமே சேர்த்து 4,900 கொடுக்கும். எல்ஜி ஏசி சொல்லியிருந்தேன் இல்லையா, 5 ஸ்டார் ரேட்டிங்ல, அதுன்னு பாத்தீங்கன்னா 14,990 3 சீட் சோஃபாவோட கொடுத்துருக்கோம். 215 ராயல் லைவ்ல போட்டுருக்கோம். 215 ராயல் ஃப்ரிட்ஜ் வித் ஸ்டாண்ட் வித் ஆனிங் டிரைவோட ஒரு மாடல் 3 ஸ்டார் ரேட்டிங் 215. இது இது ஸ்டெபிலைசர் ஆஃபரோட கொடுத்துருக்கோம். ஸ்டெபிலைசர் தனியா வாங்க. இது ஃப்ரிட்ஜோட ரேட்டா வந்து பார்த்தா உங்களுக்கே தெரியும். மாடல் எங்கே செக் பண்ணா 18,500 வரும். ஆஃபர்ல 15,500 கொடுத்துருக்கோம். ஸோ இது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா லிவர்ல புது மாடல் ஃப்ரிட்ஜஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணலே போதும், டோர் ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகும். ஸோ நீங்க கை வச்சு திறக்கணும்னு அவசியம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி மாடல் இருக்கு. இதுக்கு அடுத்து வோல்டாஸ்ல இருக்கு, அந்த கார்டேஜ் இருக்கு, மல்டி செக்மெண்ட் எல்லா பிராண்டுமே நம்மள்ட்ட அவைலபிள் தான். இது இல்லாம டபுள் டோர்ல பாத்தீங்கன்னா டபுள் டோர் வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா ஃபுல் டபுள் டோர் இருக்கும். லாயர்ட் இருக்கு, சாம்சங் இருக்கும், காட்ரேஜ் இருக்கும், எல்ஜி இருக்கும், அது வந்து ஹையர் இருக்கும், ஹையர் டப்ளாங் கிளாஸ் இருக்கும், பாட்டம் ஒன் ஃப்ரீசர் இருக்கும். ஸோ இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் டோர்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா இப்போ ஸ்பெஷல் ஆஃபர்ல சம்பளம் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா மார்க்கெட்ல 5,000 கொடுக்குற ஃப்ரிட்ஜ் ஒரு 10,500 கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அது நம்ம டபுள் டோர் எடுங்க அப்படின்னா மார்க்கெட்ல 24,000 25,000 ஃப்ரிட்ஜ்
19,900 வரைக்கும் ஆஃபர்ல கொடுத்துருக்கு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெபிலைசர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைம் இருக்கு, அந்த விஎஸ் இருக்கு. எல்லாமே கம்ப்ளீட் வாரண்டி, 3 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. ஃப்ரீயா கொடுக்குற ஸ்டெபிலைசருக்கும் வந்து பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுத்துருக்கோம். ஸோ இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க வாங்குற பொருள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டோர் ஸ்டெப் சர்வீஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீலிங் ஃபேன் எடுத்தா கூடமே உங்களுக்கு 1200 இருந்து சீலிங் ஃபேன் இருக்கு, அதுக்கு 2 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாங்கி டோர் ஸ்டெப் சர்வீஸ். அடுத்து சீலிங் ஃபேன்ல பிஎல்டிசி ஃபேன் இருக்கு. பிஎல்டிசி ஃபேனே வித் ஸ்டார்டிங் 5 ஸ்டார் ரேட்டிங்ல இப்போ நம்ம கடை எக்ஸ்க்ளூசிவா பேப்பர்ல ஆட் வந்திருக்கு, நம்ம கடை பேரோட வந்திருக்கோம். லூகா ஃபேன் யூஎஸ் பிராண்ட் இது 1990 கொடுத்துட்டு இருக்கோம். 1990 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா 5 ஸ்டார் ரேட்டிங்ல பிஎல்டிசி இன்வெர்டர் ஃபேன். உங்களுக்கு கரண்ட் பில் மிச்சப்படுத்துறோமா, ஒரு வருஷத்துக்கே 3000 ரூபாய் மிச்சப்படுத்துறோம், தாராளமா இந்த ஃபேன் போலாம். சரிங்களா? யூஸ்வலா இருக்கிற ஃபேனோட ரெகுலர் ஃபேனோட 3 மடங்கு கரண்ட் பில் கம்மியா இருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி பிராண்ட்ல இருக்கு. அந்த ஹெரோனெக்ஸ் இருக்கு, காம்டன்ல இருக்கு, அந்த ஆட்டோமேட்டிக்ல இருக்கு, ஹாவல்ஸ்ல இருக்கு. இதெல்லாம் புல்லட் மிக்ஸ் சௌபாக்கியல இருக்கு. அந்த அயன் பாக்ஸ்ல ஸ்டார்டிங் ரேஞ்சிங் போனீங்க அப்படின்னா ஜஸ்ட் 350 இருந்து எங்கள்ட்ட அயன் பாக்ஸ் இருக்கு. 350 ரூபாய்க்கு அயன் பாக்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். மிக்சி எடுத்தீங்கன்னா 1947 ரூபாய்க்கு 1947க்கு மிக்சியை கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காம்போ ஆஃபர்ஸ் நிறைய கொடுத்துருக்கு. இது எல்லாமே காம்போ ஆஃபர்ஸ் தான். 5 லிட்டர் குக்கர், 3 லிட்டர் குக்கர், தவா சேர்த்து மொத்தமாவே 2025 ருபீஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? மாப்பு, ஒரு லஞ்ச் பாக்ஸ், ஒரு வாட்டர் பாட்டில், 1 லிட்டர் பிளாஸ்க், டார்ச் லைட் ஃபுல்லா காம்போ சேர்த்தீங்கன்னா தனித்தனியா வாங்க போனா 4500 வரும். ஆஃபர்ல 2025 மட்டும் காம்போ. ஆமா, சரிங்களா? அதுதான் ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ், அந்த 3 லிட்டர் குக்கர், ரெண்டுமே சேர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்ல 2025 கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தவா, இது ஃபார் இன்ஃபர்ட் அடுப்பு, மண்மணல் கொடுத்து சமைக்கலாம். ஸோ 2 இயர்ஸ் கம்ப்ளீட் வாரண்டியோட வந்துடும். அதுன்னு பாத்தீங்கன்னா இது இல்லாம இது 2025 தான். ஒரு 2 பர்னர் கிளாஸ் டாப், ஒரு தவா, அது அயன் தவா மெயினா, ஓகேங்களா? கேஸ்ட் அயன் தவா, பிளாட் தவா எல்லாமே சேர்த்தே வந்து பாத்தீங்கன்னா 2025 ரூபா மட்டுமே. இது இல்லாம நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்கோம். காம்போல ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ டேரக்டா நீங்க வரும்போது நிறைய ஆஃபர்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஏசியில எந்த அளவு ஸ்டாக் இருக்குன்னு உலகம் வாங்க காட்டலாம். ஸோ இது வெங்கடேஸ்வர என்டர்பிரைஸ் ஏசியோட வேற வந்திருக்கோம். பாத்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டாக் இருக்கு, என்ன பிராண்ட்ல இருக்கோ எல்லா பிராண்டையுமே நம்ம லைவ்ல வச்சிருக்கோம். பாத்தீங்கன்னா ஹெவி டியூட்டி கார், ஹெவி டியூட்டி ஆயில் இருக்கு, அந்த மிட்சுபிஷி நான் இன்வெர்டர் ஏசி இருக்கு, இட்டாச்சி நான் இன்வெர்டர் பிளஸ் ஆட்டோ கிளீன் மாடல் இருக்கு. வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ கிளீன் வித் ஆட்டோ டீஃப்ராஸ்ட் மாடல் இருக்கு. ஆட்டோ டீஃப்ராஸ்ட்னா உங்களுக்கு ஃபுல் ஐஸ் ஆகி ஆட்டோமேட்டிக் கிளீன் மோட்ல போகும்போது உங்களுக்கு 20 மினிட்ஸ் ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக் கிளீன் ஆயிடும். ஏசி சர்வீஸ் டேரக்டா கஸ்டமர் கூப்பிடணும் அவசியம் இல்லை, நம்மளே நம்ம செல்ஃப் கிளீன் மூலியமா டேரக்டா பண்ணலாம். அதே கேரியில போறதுக்கு 1.6, 1.5, 1.6, 1.5 ரேடிங்கே கொடுக்குறேன். கேரியர் கன்வெர்டபிள் மாடல், இல்லைங்களா? அந்த பாத்தீங்கன்னா 100% ஃபியூல் காப்பர். அலுமினியம் மாடல் நம்ம பண்ணவே மாட்டோம், 100% ஃபியூல் காப்பர் மட்டும்தான் இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ராயில நான் இன்வெர்டர் ஏசி இருக்கு. அந்த கேரியர் மைடியா சொல்லுங்க இல்லையா, கேரியர் மைடியா அண்ட் கேரியர் ரெண்டுமே ஒரே பிராண்ட் தான். அது மைடியா தான் மேனுஃபேக்சரிங், கேரியர் இருக்கு. அதுக்கடுத்து ஹையர் கன்வெர்டபிள் மாடல், இன்வெர்டர் மாடல் இது. ஸோ லைஃப் டைம் ஆன்லைன் ஏசி போகிறது, லைஃப் டைம் ஏசி போகலாம். மிட்சுபிஷி நான் இன்வெர்டர் ஏசி இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ராயில் வந்து நான் இன்வெர்டர் ஏசி, அந்த ஓர்பல் ஏசி, எல்ஜில 5 ஸ்டார் ரேட்டிங், வோல்டாஸ் கன்வெர்டபிள் மாடல் இருக்கிற ஏசியில எல்லா பிராண்டுமே நம்ம இருக்கலாம். இன்னும் எக்ஸ்க்ளூசிவா சொல்ல போனோம் அப்படின்னா இன்வெர்டர் ஏசி நான் இன்வெர்டர் கம்பேர் பண்ணும்போது நான் இன்வெர்டர் ஏசி 15 பிராண்ட் வச்சிருக்கோம். இன்வெர்டர் ஏசி எடுத்தீங்கன்னா 25 பிராண்ட் வச்சிருக்கோம். நீங்க டேரக்டா விசிட் பண்ணும்போது என்னென்ன மாடல், என்னென்ன டைப் இருக்கு, வைஃபை மாடல் வேணுமா, உங்களுக்கு ஸ்மார்ட் ஏசி வேணுமா, ஒரு கன்வெர்டபிள் மாடல் வேணுமா, உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ எல்லாமே நம்ம அவைலபிள் தான். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம பாத்தீங்கன்னா வோல்டாஸ்ல அட்ஜஸ்டபிள் ஏசி நம்மளுக்கு இருக்கு. தண்ணி வேரியபிள் ஸ்பீட்ல ஒர்க் ஆகும். ரூமுக்கு எத்தனை இருக்கு, அவனுக்கு எத்தனை நம்மளே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆட்டோ மோட போட்டா அதுவும் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகிடும். அந்த மாதிரி இன்வெர்டர் ஏசி வந்து பாத்தீங்கன்னா டிசிஎல் பிராண்ட். டிசிஎல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபெமிலியரான பிராண்ட் இது. ஸோ ஒயிலாக ஸ்டாண்டர்டா டிவில வந்து பிராண்ட் இது. இப்போ பாத்தீங்கன்னா தாய்லாந்துல நிறையவே சேல்ஸ் ஆகிற பிராண்ட் டிசிஎல் பிராண்ட். இது வைபர் 40 இயர்ஸ் மேனுஃபேக்சரிங் இவங்க தான். இவங்க தான் பர்டிகுலர் ஒரு 10 பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்றாங்க. டிவி, வாஷிங் மிஷின், ஏசி எல்லாமே ஒரு ப்ரொடக்ஷன் பண்றாங்க. அவங்களோட பிராண்ட் 40 இயர்ஸ் மேனுஃபேக்சரிங் இங்கே போட்டுருப்பாங்க. 40 இயர்ஸ் மேனுஃபேக்சரிங் பிராண்ட் இது. அது வந்து பிபிஎல் இருக்கு, எக்ஸஸ் நான் இன்வெர்டர் ஏசில இருக்கு, அந்த ஒயிடால இருக்கு, லாயில ஹெவி டியூட்டி இன்வெர்டர் மாடல் இருக்கு, அந்த டைக்கின் இருக்கு, ப்ளூ ஸ்டார் இருக்கு, சாம்சங் இருக்கு, எல்ஜி நம்மளுக்கு இருக்கிற எல்லா பிராண்டுமே காலேஜ் இருக்கு. ஸோ பிரீமியம் செக்மெண்ட் எல்லா பிராண்டுமே அவ்வளவுதான். இது ஒன் ஆஃப் த குட் ஆனது. இதுக்கடுத்து ஸ்டாக் பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், இது ஃபுல்லா இன்வெர்டர் ஸ்டாக். இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஹெவி டியூட்டி பிராண்ட், ஹெவி டியூட்டி நான் இன்வெர்டர் லார்ஜஸ்ட் இன்வெர்டர் 110 ஏசி உங்களுக்கு 210 அளவு கூலிங் எஃபிஷியன்ட் இருக்கும். ஸோ 210 இருக்கிற ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். ரேட்டிங்கா இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வாங்குற ஏசி எல்லாத்துக்குமே லைஃப் டைம் வாரண்டி.
இது நம்ம கடையில பாசிபிள். நீங்க ஆன்லைன் செக் பண்ண கொடுங்க 1 இயர் கம்ப்ளீட் வாரண்டி. நம்மளோட எடுத்தீங்கன்னா 5 வருஷம் கம்ப்ளீட் வாரண்டி. இது கூட இல்லாம லைஃப் டைம் வாரண்டி கொடுத்துருக்கோம். சரிங்களா? இது இல்லாம ஒன் ஆஃப் த மாடல்ஸ். இதுக்கு அடுத்து வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஃபுல்லாவே அந்த ஹையர் இருக்கு, கோத்ரேஜ் இருக்கு, இது ஃபுல்லா கேரியர் மைடே ஸ்டாக். அந்த எல்ஜி, சாம்சங், வேர்ல்பூல், இந்த மல்டி செக்மெண்ட் எல்லா பிராண்ட் ஏசிஸுமே நம்மளோட ஃபுல்லா சைட் பாத்தீங்கன்னா மல்டி செக்மெண்ட் இருக்கும். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கேரியர் வந்தாச்சு சொன்னோம் இல்லையா? இது ஃபுல்லா டிசிஎல் கேரியர் வந்து ஹெவி டியூட்டில இந்த மாடல்ஸ். அந்த இட்டாஸ்ல நான் இன்வெர்டர் மாடல், ஆட்டோ கிளீன் மாடல். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த சைடு பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக்ஸ் தான். இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஏசியோட ஸ்டாக் தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, சென்னைக்குள்ள இருக்கிற கஸ்டமர்ஸ் வாங்குற ஏசி அந்த நிமிஷமே டெலிவரி கொடுக்குறோம். இன்னைக்கு வாங்கினீங்க, இன்னைக்கே இன்ஸ்டலேஷன் முடிச்சு கொடுக்குறோம். ஃபாஸ்ட் இன்ஸ்டலேஷன். இப்பயே வாங்குற கஸ்டமர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 10% to 15% இன்க்ரீஸ் ஆகிற ரேட்டை பழைய ரேட்டையும் நம்ம ஆப்ரேட் பண்ணிட்டு 110 ஏசி எடுத்தீங்க அப்படின்னா 26,990 110 இருக்கும். அதோட ஒரு 3000 எக்ஸ்ட்ரா போட்டீங்கன்னா 110 ஏசி எடுத்துக்கலாம். 110 ஏசி ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா 29,990 கொடுத்துட்டு இருக்கோம். அது கூட இல்லாம 10 வருஷம் வாரண்டி கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஓனிடா வேணா ஓனிடா எடுத்துக்கலாம், எல்ஜி எடுத்துக்கலாம், டைக்கின் எடுத்துக்கலாம். மல்டி செக்மெண்ட் எல்லா பிராண்டுமே நம்மளோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாக் தான். நீங்க முன்மதை வந்து பாத்தீங்கன்னா ஏசியை கொடுத்துட்டு ரேட்டை கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னும் 2 நாள் ஆகும், இன்னும் 4 நாள் ஆகும், இஎம்ஐ போட்டுருங்க இன்னும் 2 நாள் ஆகும், டெலிவரி 2 நாள் ஆகும். அந்த மாதிரி இதே கிடையாது. வாங்குற ஏசி அந்த நிமிஷமே டெலிவரி. வீட்டுக்கு போறதுல ஏசி வீட்டுக்குள்ள இருக்கணும். அதனால ஃபாஸ்ட் டெலிவரி கொடுத்துருக்கோம். அந்த ஃபாஸ்ட் இன்சுலேஷன், எக்ஸ்பிரஸ் இன்சுலேஷன் கூட சொல்லலாம். சரிங்களா? எந்த அளவு ஃபாஸ்ட் இன்சுலேஷன் இருக்குமோ அதை முடிச்சு கொடுக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மெயினான விஷயம் தான். இங்க வாங்கி 8 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, திரும்ப 10,000 செலவு பண்ணணுமா, 5,000 செலவு பண்ணணுமா? ஓடா துருப்பிடிச்சு ஏசி வந்து கொடுங்க. 5,000 ரூபாய்க்கு எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கிறேன். மேக்சிமம் அதே வந்து 2 டன்னா இருக்கா, 8,000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு எக்ஸ்சேஞ்ச் போயிட்டு இருக்கு. சரிங்களா? சோ 110 எது வேணாலும் சரி, நம்ம எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் துருப்பிடிச்சு தொங்கினாலும் சரி, உள்ள ஸ்பேர் பார்ட்ஸ் இருந்தா போதும். எந்த ரவுட் பைக் இருக்கா, 5,000 ரூபாய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். சரிங்களா? இது இல்லாம உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்கோம். இஎம்ஐ ஃபெசிலிட்டி இருக்கு. சென்னைக்குள்ள இருக்கிற கஸ்டமர் 0% கவர்மெண்ட் ₹1 கூட கட்டாம இஎம்ஐலயே நம்ம ஏசி எடுத்துக்கலாம். ஒரு ஏசியை பாத்தீங்கன்னா 3,000 ரூபாய் 5,000 ரூபாய் வரைக்கும் நம்ம சேவிங்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம ஏசி கொடுத்துருக்கோம். ரேட் கம்மியான ரேட்ல. என்னை பொறுத்தவரை கஸ்டமர் தான் முக்கியம். ஆல்ரெடி நம்ம நிறைய கொடுத்துருக்கோம். கஸ்டமர் சேல்ஸ் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. ரேட் பழைய ரேட்ல ஆஃபர் பண்றதுல இந்த மந்த் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரேட்ல ஸ்டில் 50 நம்பர் சேல் ஆயிருக்கு வித்தின் 1 வீக் குள்ள. நம்மளை பொறுத்த ஃபாஸ்ட் மூவிங் தான். ரேட் கம்மியா இருக்கும் போது எடுத்து வச்சுக்கங்க. நீங்க இஎம்ஐல எடுத்தா பண்ணுமே, இந்த மந்த் இல்ல எடுத்தா பண்ணுமே, ஏப்ரல் மாசம் தான் இஎம்ஐ வரப்போகுது, மார்ச் மாசம் இஎம்ஐ வரப்போறது கிடையாது. அதுக்காக தான் ப்ரீ பிளான் பண்ணுங்க. ஏசி 5,000 ரூபாய் டிஃபரன்சியேஷன் வந்து அதிகமாகி வாங்குறதோட, அதே மாதிரி ஏசி இந்த சம்மர்ல வாங்கிட்டு எப்ப இன்சுலேஷன் வரும் வெயிட் பண்ணதோட இப்பயே வாங்குங்க. இந்த நிமிஷமே டெலிவரி தரேன். ஃபாஸ்ட் இன்சுலேஷன் முடிச்சா ரேட்டு கம்மியான ரேட்ல வாங்கி தரேன். இது கூட இல்லாம கல்யாண சீர்வரிசையும் நம்மள்ட்ட அவைலபிள் தான். உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாண சீர்வரிசைன்னு ஸ்டார்டிங் ரேஞ்சு பாத்தீங்கன்னா 39,990 ஸ்டார்டிங் கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு 2,40,000 காம்போவை 1,80,000 கொடுத்துட்டு இருக்கோம். இது இல்லாம நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்கோம். ஒரு ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், அந்த டிவி, மிக்சி, கிரைண்டர், அயன் பாக்ஸ் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 35,000 கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய காம்போ ஆஃபர்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்க வரும்போது நிறைய உங்களுக்கு கேட்டாக்ல இருந்து கொடுத்துருவாங்க. எங்கள்கிட்ட ஒரு ப்ளஸ்ஸான விஷயம் என்னன்னா, சக்சஸ்ஃபுல் மாடல் மட்டும்தான் வச்சிருப்போம். 100% காப்பர் கால் மட்டும்தான் பண்ணுவோம், அலுமினியம் பண்ண மாட்டோம். சரிங்களா? இன்னொன்னு ஃபாஸ்ட் டெலிவரி. எங்களுக்கு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடு வந்து பாத்தீங்கன்னா நான் கொடுக்குற சர்வீஸ் சப்போர்ட் தான். நீங்க ஒன்ஸ் வாங்குற ப்ராடக்ட் அதோட முடிஞ்சு போச்சே கிடையாது. ஃபியூச்சர் சர்வீஸ் சப்போர்ட் உண்டு. கால் புக் பண்ணீங்களா கஸ்டமர் கேர் கேஸ் டிலே ஆகுது, டேரக்டா எங்களுக்கு கூப்பிட்டு நாங்க சப்போர்ட் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இது இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு வாங்குற ஏசிசி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எங்க எக்ஸிக்யூட்டிவ்ஸ் டேரக்டா கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால, இன்கேஸ் இஷ்யூ அப்படின்னா அவங்க வீக்லி கொரியஸ் கேட்டுட்டே இருக்காங்க. நீங்க கூட அவங்க செல்ஃப் நிறைய ப்ராசஸ் ஆயிடுச்சு. 22 பிராண்டுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி வீக்லி ஒன்ஸ் இங்க கூட அந்த அப்டேட் இருந்தே ஆகணும். இவ்வளவு ஒரு செல்ஃபி எடுத்துட்டு அதை அப்லோட் பண்ணிட்டு இந்த கடையில இந்த ஒரு குறையும் கிடையாது, கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபைட் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் நாங்க கொடுத்தே ஆகணும். அந்த மாதிரி கஸ்டமர் சர்வீஸ் சப்போர்ட் நல்லா கொடுக்குறாங்க. அதுக்கு நாங்க கொடுக்குற சேல்ஸுகளுக்கு கொடுக்குற சர்வீஸ் சப்போர்ட் தான் எங்களுக்கு சர்வீஸ் சப்போர்ட்டா வந்துட்டு இருக்கு. ஹோல்சேல் ரேட்ல நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? இது நீங்க கஸ்டமர்ல சென்னையில 40 வரைக்கும் சப்ளை கொடுக்குறோம். இது கூட இல்லாம தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரி போயிட்டு இருக்கு. மினிமம் சார்ஜஸ் டெலிவரி போயிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கன்னியாகுமரிக்கு ஒரு ஏசி ஏற்றுறோம் அப்படின்னா, ஒரு வோல்டாஸ் ஏசி எடுத்துக்கலாம். நீங்க மார்க்கெட் செக் பண்ணாலும் போது பாத்தீங்கன்னா 38,000 ரேஞ்ச் அது போயிட்டே இருக்கு. 38,000 36,000 ரேஞ்ச்லாம் போயிட்டு இருக்கு. நாங்க என்ன பண்றோம் இப்போ ஆஃபர்ல 35,990 கொடுத்து இது கூட ஸ்டெபிலைசர் அண்ட் ஸ்டாண்டு 3,000 ஒருத்தர் ஃப்ரீயா கொடுத்துருக்கோம். சரிங்களா? இல்ல சார் அதெல்லாம் ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்களே 110 போதும் அப்படின்னா 29,990 ஏசி ஃப்ரீயா இருக்கு. இவங்க புக் பண்ணுங்க. ஏகேஆர் பார்சல் சர்வீஸ் இருக்கு, நிறைய பார்சல் சர்வீஸ் இருக்கு.
மினிமம் 500 rupees தான் டெலிவரி சார்ஜ் ஆக போகுது. நீங்க அங்க இருக்கிறத எடுத்தீங்கன்னா ஒரு 5000 ஏசி மிச்சமாகும். பிளஸ் ஒரு 500 டிரான்ஸ்போர்டேஷன் போனா போதுமே நாளைக்கு ஏசி மிச்சமாகும். சென்னைக்குள்ள இருக்கிற கஸ்டமருக்கு 0% ரேமோட இஎம்ஐ ஃபெசிலிட்டி இருக்கு. மறந்துடாம விசிட் பண்ணுங்க. நிறைய மாடல்ஸ் இருக்கு. நீங்க வாங்கினீங்கன்னா இமீடியட் டெலிவரி கொடுத்துருவோம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு பர்னிச்சர் அண்ணா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லா ஐட்டம்ஸும் நம்ம தான். ஒரு கல்யாண சீர்வரிசைக்கு என்ன தேவை இருக்கோ, புதுமனை புகுவிழா உங்களுக்கு புது வீடுக்கு போனாலுமே என்ன ஆஃபர்ஸ் எல்லாமே நம்ம பண்றோம். ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்த்தீங்கன்னா எந்த கலர்ஃபுல்லா இருப்பாங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஐட்டம்ஸ் இருக்கும். அதுல வந்து புல்லட் லாக் பீரோஸ் இருக்கும். புல்லட் லாக் பீரோஸ் அதே கலர் காசு நீங்க என்ன கலர் வேணாலும் கொடுக்க முடியும். கலர்ஸ் இருக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது பாருங்க, இந்த ஃபுல் ஹெவி குவாலிட்டியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடன்ல டீ குட்ல சோஃபா செட் இருக்கும். குஷன்ஸ் எல்லாமே சேர்த்தே ஆஃபர்ல ஜஸ்ட் 14,990க்கு ஃபுல் காம்போவோட கொடுத்துருக்கோம். 6 குஷனோட சேர்த்து. அதெல்லாம் வந்து காட்டுல வந்து பாத்தீங்கன்னா டிசைன் வேற யூஸ் பண்ணுங்க. எவ்வளவு டிசைன் காட்டு இருப்பாங்க. ரெடி ஸ்டாக் இது எல்லாமே. நீங்க வந்தீங்கன்னா இமீடியட் டெலிவரி எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஃபுல்லா ரெடி ஸ்டாக்ஸ்ல இருக்கும். இதெல்லாம் ரெகுலர் மூவ்மெண்ட் ஸ்டாக்ஸ் இது எல்லாமே. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட் காட்டு பில்லோ மிஷின் ஃபுல் செட்டே பாத்தீங்கன்னா 19,990க்கு ஆஃபர் கொடுத்துருக்கோம். அதுல ஹெட் ஸ்டோரேஜ் மாடல்ஸ் இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்னிச்சர் கூட தான். இது எல்லாமே ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா பீரோஸ் இருக்கும். பீரோலாம் ஸ்டார்டிங் ரேஞ்சுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7,490ல இருந்து பீரோஸ் இருக்கு. 6 பீரோ கொடுத்துட்டு இருக்கோம். புல்லட் லாக் பீரோஸ் இருக்கும். ஃப்ளவர் பேட்டர்ன் ஸ்டிக்கர் பீரோஸ் இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பீரோஸ் தான். இது ஃபுல்லா ஸ்டாக் தான். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேப் கார்ட் கூட இருக்கும். அந்த நாடட் கேட் இந்த மாதிரி இருந்தாலும் இது கூட வந்து பாத்தீங்கன்னா காப்பி இருக்கு. அந்த ரிப்போஸ் இருக்கு. அந்த மல்டி சிம் எல்லா பிராண்டும் தான். இந்த குவாலிட்டி இருக்கும். ஹெவி குவாலிட்டி ஃபுல் மேட்ரஸ் ஸ்பின் மேட்ரஸ் பாத்தீங்கன்னா மார்க்கெட் 18,000 அந்த ரேஞ்ச் வரும். நம்ம 50% ஆஃபர் கொடுத்துருக்கோம். டேட்டா நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்கோம். ஏசிக்கு சோஃபா ஆஃபர் சொன்னா இல்லையா, இதெல்லாம் ரெடியா ஸ்டாக் இருப்பாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏசிக்கு ஆஃபர் கொடுத்து தனியா எடுத்து வச்சிருக்கோம். இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவு ஸ்டாக்ஸ் ரெட்டி ஸ்டாக் இருக்கு பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாக் தான். இதுல இந்த 5 ஸ்டார் அதாவது ஒரு 3 சீட் சோஃபா அந்த 2 சீட் சோஃபா காம்போ ஆஃபர்ல இல்ல 12,990 கொடுத்துருக்கு. மார்க்கெட்ல எங்க செக் பண்ணா 18,000 வரும். 5,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி 12,990க்கு ஃபுல் செட்டே கொடுத்துருக்கோம். சோஃபா செட்ல நீங்க என்ன மாடல் என்ன கலர் வேணா சூஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட உங்களுக்கு மாடல் கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 40 மேல இருக்கும். காம்போ ஆஃபர்ல இந்த மாதிரி பட்ஜெட்ல நீங்க எடுத்துக்கலாம். இது இல்லாம பூஜை ஸ்டாண்ட் இருக்கும். அந்த வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜஸ் மல்டி செக்மெண்ட் இது இருக்கு. இந்த இமிடியட் டெலிவரி ஃபாஸ்ட் டெலிவரி இஎம்ஐ கொடுத்தாலுமே ஸ்பாட்லேயே கொடுத்த ஒரே கடை நம்ம இங்கிலீஷ் பேச மட்டும் தான் சென்னையிலேயே. ஸோ அதுக்கு மாதிரி ஃபுல் ஸ்டாக்ஸ் இருப்பாங்க. இது ஃபுல்லா ஸ்டாக்ஸ் தான். நீங்க வந்தீங்கன்னா இமிடியட் டெலிவரி எடுத்துட்டு போகலாம் தாராளமா. ஓகேங்களா? ரேட்டு அதுக்கு மாதிரி கம்மியா கொடுத்துறோம். பட்ஜெட்ல கொடுத்துறோம். அந்த ஸ்பாட் டெலிவரி கொடுத்துறோம். 0% கவர்மெண்ட் சென்னைக்குள்ள கஸ்டமர் டேட்டா விசிட் பண்ணுங்க. கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு கஸ்டமர் வாங்குறாங்க அப்படின்னா அந்த சாட்டிஸ்ஃபைட் வச்சு இன்னொரு கஸ்டமர் ரெஃபர் பண்றாங்க. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கறதுக்கான சர்வீஸ் சப்போர்ட் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? ஃபுல் சாட்டிஸ்ஃபைடோட வாங்க. 100% உங்களுக்கு ஒர்த்தபிள் ரேட்டோட கிடைக்கும். தரமாவும் கிடைக்கும். ரேட் கம்மியாகவும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.